ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா மொறுன்னு வாழைப்பூ வடை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வாழைப்பூ வேணும்ல. நம்ம வீட்டுக்கு சைடில் இருக்கிற வாழை மரத்தில் ஒரு பூ இருக்குது. அதை பிச்சுட்டு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ பருப்பு அதை ஊற வச்சுருக்கேன். இது ஊறுற அந்த கேப்பில் நம்ம வாழைப்பூ இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடலாம். அந்த நார் இருக்கும்ல, சென்டரில் ஒரு நார் இருக்கும், அதை எடுத்துடணும். அப்புறம் பிச்சுட்டு அது உள்ளே இருக்கும் பாருங்கள், அது மேலே அந்த புட்டுன்னு இருக்குல்ல, அதுவும் அதை பிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள அந்த நார், இது ரெண்டையும் எடுத்துடணும். எல்லாத்துக்கும் இது மாதிரி எடுத்துடலாம். அதை அப்படியே போட்டு செஞ்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அதனால் அதை எடுத்துடணும். எல்லா பூலையும் இது மாதிரி ஒன்று இருக்கும், அதை கரெக்டாக எடுத்துருங்க. பாருங்கள், எல்லா பூவும் நான் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிறுசாக. எந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிறுசாக கட் பண்ணியிருக்கேன். இன்னமும் சிறுசாக கட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பருப்பு ஊறிடுச்சு. பருப்பு வந்து அரைச்சிடலாம். அதுக்கு வந்து பருப்பும் அது கூட ஒரு 4-5 பூண்டு உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இன்னும் நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இன்னொன்று இஞ்சி ஃபஸ்ட்டில் இஞ்சி சேர்க்க மறந்துட்டேன். 2வது இஞ்சி நான் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கணும். அப்புறம் அந்த வாழைப்பழம் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அவ்வளோதான் போட்டு நல்லா பிசையணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். கையில் இப்படி வரக்கூடாது, அதனால் இன்னும் இப்படி பார்த்தீங்களா, அப்படி வருது பாருங்கள், இது மாதிரி வரணும். உண்டை பிடிச்சி அப்படியே இப்படி தட்டி சுட எண்ணெயை காய வச்சு அதுக்குள்ளே சொயின்னு விட்டு எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாழைப்பூ வடை. ஃபஸ்ட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் திருப்பி விடணும். திருப்பி விட்டு எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, சுட வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. வாழை இலை விரித்து அதில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டீ காஃபி போட்டிங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு பார்த்தா மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.